Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அதிகரிக்குது அப்படின்னும்போது நம்ம உடல்லையும் உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும், ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதை தொற்று ஏற்படலாம்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன, சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக கையாளலாம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முழுவதுமாக வெளிவர முடியும்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் சிறுநீரக பாதை தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது சம்மர் சீசன் வரும்போது நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இப்போ கொஞ்சம் வெயில் காலம் அதிகரிக்குது அப்படின்னும்போது நம்ம உடல்லையும் உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும், ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ட்ரைனஸ் அப்படின்னா ஒரு வறண்ட நிலை. ஸோ இதனால் யூரினரி ட்ராக்லேயும் சிறுநீர் போகக்கூடிய வெளியில் வரக்கூடிய பாதைகளையும் நமக்கு ட்ரைனஸ் ஏற்படுறதுனால அதிகமான தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பாதை தொற்று ஏற்படலாம்? இதிலிருந்து எப்படி நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம்? நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் 45 வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள், ஸோ சுகர் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடலில் அதிகமான, அதாவது இம்யூனிட்டியே இல்லாமல் இருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தியே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் என்ன ஆகுதுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். இதை தாண்டி புவர் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம், சுகாதாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது நிறைய பேர் யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறது, ஸோ இன்னர்வியர் நம்ம உடுத்தக்கூடிய உள்ள ஆடைகள் ரொம்ப க்ளீனாக இல்லாமல் நீட்டாக இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் டிஸ்சார்ஜ், லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இதை தாண்டி சில ஆண்களுக்கு, ஸோ அவுட் சைட்லேயே நம்ம அதிகமாகவே நம்ம ரோமிங்லேயே இருக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ எனக்கு ஒர்க்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். ஸோ வெயிலில் நான் சுற்றுறோம், ஒரு நாளைக்கு இங்கேருந்து அங்கே போனாங்க. ஸோ அந்த மாதிரி வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, வெளியிலேயே நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறனாலும் ஆண்களுக்கு இந்த மாதிரியான யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன, சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூரின் போகும்பொழுது ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூரினரி ட்ராக்ல அதிகமான ஒரு எரிச்சல், யூரின் போகும்போதே எரிச்சல், அடிக்கடி யூரின் அர்ஜென்சி வர மாதிரி இருக்கும். டக்குன்னு எனக்கு இல்லைங்க இப்போயே யூரின் போகிற மாதிரி அர்ஜென்ட்டாக நான் போகிறேன், ஆனால் கொஞ்சமாக தான் நான் யூரின் பாஸ் பண்ணுறேன், ஒரு 50 ஒரு 100 ml அளவுக்கு தான் யூரின் இருக்கும், ஆனால் எனக்கு அதிகமான ஒரு அர்ஜென்சி நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு என்னென்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இதுதான். இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப நாளாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு அந்த இடத்துல எரிச்சல் இருக்கிறதோ, வெஜினல் ஏரியாலேயோ இல்லை யூரின் போகக்கூடிய எரித்தலாலேயோ நமக்கு சின்னதாக எரிச்சலோ சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரியோ இருக்கும். யூரின் போகும்பொழுது ஒவ்வொரு முறையும் உஷ்ணமாக போகிறதும் நம்ம பார்க்குறோம். அடி வயிற்று வலி, லோயர் ஆப்டமன் சொல்லுவோம், பிளாடர்லேயும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ சிறுநீரக பை இருக்கு இல்லைங்களா, இந்த யூரினரி பிளாடர்லேயும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அடி வயிற்றில் வலியோ இல்லை அடி வயிற்றுக்கு 2 புறம், அந்த தொடை இடுக்குக்கு மேலே கரெக்டாக ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைடும் அதிகமான வலி இருக்கும். இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த யூரின் போகக்கூடிய பாதைகளில் நமக்கு சிறுநீரகங்கள் வரைக்குமே அந்த தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான காரணம், உஷ்ணம் அதிகமாகிறதுனால உடலில் நிறைய பேருக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, ரீனல் கால்குலை இருக்குன்னா அவர்களுக்குமே சிறுநீரகங்களில் நிறைய கற்கள் உருவாகி அந்த பாதையில் சிறுநீரக பாதையில் அது இறங்கும்போது நிறைய இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு இதனாலையும் என்ன ஆகுதுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக கையாளலாம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி முழுவதுமாக வெளிவர முடியும்? இந்த கண்டிஷனுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஸோ அதிகமான ஒரு அசிடிட்டி தன்மை இல்லாமல், அமிலத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ரொம்ப காரத்தன்மை இல்லாத மாதிரி சாப்பிடணும். சில உணவுகளை அசிடிட்டி இருக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடலில் பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது, சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிளட் சுகர் லெவல் அதிகமாக தான் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அப்போது பிளட் சுகர் லெவல் அதிகமாகும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். இதனுடைய வெள்ளைப்படுதல் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வருது. ஸோ வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறது லுக்கேரியா, உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி நமக்கு வெண்மை நிறத்தில் ஒரு ஃப்ளூயிட் செக்ரேஷன் திரவம் வர மாதிரி இருக்கும். இதுதான் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி, ஒரு மெயின் சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு என்ன நமக்கு அடிக்கடி என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும், இதனோட உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமாக காஃபி டீ குடிக்கிறதோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா அதையுமே அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம உடலில் இன்ஃபெக்ஷனை அதிகரிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய புளி, காரம், எண்ணெய், அசைவ உணவுகள் இதை அடுத்ததாக நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனா யூரினரி ட்ராக்ல ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை அதிகப்படுத்தும். இது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சிஃபிலிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ சில செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்களுக்கு என்ன ஆகும்னா பிளட்லேயுமே இந்த ஆர்கானிசம்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ யூரின் போகக்கூடிய இடத்துல சின்னதாக பிம்பிள்ஸ் மாதிரி ரொம்ப சின்னதான கட்டிகள் வந்திருக்கும். அதில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஒயிட் டிசார்ஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதற்குமே சித்த மருத்துவத்தில் தனிப்பட்ட சிகிச்சைகள் நிறைய இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் தினமுமே நம்ம உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பைனாப்பிள், லெமன் இது ரெண்டுமே ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இதை நல்லா டைலூட் பண்ணி சாப்பிடணும். இப்போது எலுமிச்சை நம்ம எடுக்கிறோன்னா எலுமிச்சை ஒரு முழு எலுமிச்சையை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை 4 பாகமாக வெட்டி தோலோட 2 லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுடணும். இதை நல்லா நம்ம பாயில் பண்ணணும். ஒரு 15-20 நிமிடங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த தண்ணீரை மட்டுமே ஒரு நாள் முழுவதும் நம்ம குடிக்கணும். எப்போல்லாம் நமக்கு ஒரு தாகம் உணர்வு இருக்கோ இல்லை தண்ணீர் தேவைப்படுதோ அந்த சமயத்தில் இந்த எலுமிச்சையும் சீரகமும் போட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். இதே மாதிரி தான் என்ன பண்ணணும்னா அடுத்து இதை குடித்து ஒரு நாள் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலான்னா பைனாப்பிள் ஒரு 3 ஸ்லைசஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூடவே சீரகமும் சேர்த்து ஒரு 2 லிட்டர் தண்ணீர் விட்டு நம்ம இந்த தண்ணீரையும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி மாற்றி நம்ம இந்த எலுமிச்சையும் இந்த பைனாப்பிளும் நம்ம சேர்த்து ஒரு தண்ணீராக குடிச்சிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இது யூரினரி ட்ராக்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் டயபெட்டிக் ஃபுட் இருக்கும். கால்கள் சின்னதாக அல்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இதை தாண்டி வேறு என்ன பயன்படுத்தலாம்னா படிகார நீர் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம், பெஸ்ட்டாக பயன்படுத்தலாம். படிகார நீர் எப்படின்னா இது மெடிசன் மாதிரியே இருக்கும். ஒரு 500 ml அளவுக்கு வாங்கிட்டு 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 20 ml படிகார நீர் கலந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு 2 முறையாவது அந்த யூரின் ட்ராக்டையோ நம்ம யூரின் போகக்கூடிய இடத்துலையோ ப்ரைவேட் பார்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா
யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளும் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். முக்கியமாக அந்த அதிகமாக உஷ்ணத்தை குறைப்பதற்கு, இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்கு நெய் சார்ந்த மருந்துகள் பயன்படுது. நெய் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூலிகைகளை நெய்யோடு சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. இதில் பார்த்தோம்னா வெண்பூசணி நெய், சதாவரி நெய், கரிசாலை நெய், அதிமதுர நெய், இந்த மாதிரி நெய் மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். உணவு முறையிலும் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். அதாவது உடல் உஷ்ணமாகாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். இப்போ இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பாடியில் எக்ஸஸாக ஹீட் ஆகாத மாதிரியான வழிமுறைகள் என்ன, அடிக்கடி வாரத்துக்கு 2 முறையாவது எண்ணெய் குளியல் எடுக்கணும். இந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுதும் பார்த்தோம்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காய திருமேனி தைலமோ சந்தனாதி தைலம், இந்த தைல வகைகளை பயன்படுத்தி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனாலையும் இல்லை நமக்கு அந்த சம்மர் வருது, வெயில் காலம் வருது, அதனாலையும் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஸோ அதிலிருந்து எப்படி ஈஸியாக நம்ம விடுபடலாம் அப்படின்றதுக்கான சிம்பிள் ரெமெடிஸ் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.